ஜெயில் வாசல்ல கடை போட்டிருக்கிய, ஜெயிலர்ட்ட பர்மிஷன் வாங்கினியா? இந்த கடையே ஜெயிலர் இதுதான். ஓ சரி சரி. எவ்வளவு இந்த பிரெட்? 20 ரூபா. 10 ரூபாய்க்கு தெரியா? அதுக்கு வேற ஆளை பாரு. வேற ஆளா? இப்ப என் ஃப்ரெண்டு பூச்சி ரிலீஸ் ஆகி வருவான் பாரு. பூச்சியா? இந்த கடையே எடுத்துக்கோ. அந்த பயம் இருக்கட்டும். வாடா பூச்சி, உன் பொருள்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்க. இதில் ஒரு கையெழுத்து போடு. சார், என் ரூமை பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சார். யாருக்கும் விட்டுறாதீங்க, நான் சீக்கிரமாக வருவேன். என்ன? டே போடா போடா போ. ரூமை மாத்திரம் சரியாக தூக்கம் வர மாட்டேன் சார். போடாங்கிறேன்ல. சிறை சென்று வரும் சிங்கமே, என் இதயமே, என் ஈரலே, என் கிட்னியே, வருக வருக. டேய் நண்பா பூச்சி. டேய் எடிசா, எப்படா வந்த? என்னது புது பழக்கம், மாலையெல்லாம் போடுறேன் எனக்கு. பாடியில இருந்து எடுத்துட்டு வந்தேன்டா. பாடியில இருந்தா? அம்பாசிடர் பாடியில இருந்து கொண்டு வந்தேன்டா. அது சரி, என்ன தனியா வந்திருக்க? கூட்டத்தை நீ காணோம். என்ன சுதந்திர போராட்டத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்த? நம்ம சுந்தரலால் சேட்டை போட்டு தள்ளிட்டு வந்த. அது மட்டுமா, நீ ஒரு வாட்டி சப் ஜெயிலுக்கு தான் போயிட்டு வர. நீ தீகாருக்குலாம் போனாதான் நம்ம அந்தஸ்து உயரும். போயிடுவோம். பேக் எடுத்துட்டு வந்தியா? நீ ஜெயிலுக்கு போயிட்டு வர்றப்பெல்லாம் பெங்களூர் பாம்பேல இருந்து வரேன்னு போய் சொல்லிட்டு வருவீங்க. அதுக்கு தானே? அதுக்குதான். ஏதாவது ஒரு காலை உள்ள எடுத்து வச்சு வாடா. என்ன பத்மா, நல்லா இருக்கியா? பூச்சி, ஆளைய பார்க்க முடியல. எங்கடா போன? பாம்பே போயிருந்தேன். பாம்பே வா, என்ன விஷயம்? அமிதாப் பச்சன் பேத்திக்கு காது குத்து விழா. அபிஷேக் பச்சன் கண்டிப்பா இவர் வரணும்ட்டாரு. அங்க போயிட்டு வராரு. நீ வேலையை பாரு ஐஸ்வர்யா ராய். என்ன பெரியவரே, சௌக்கியமா இருக்கீங்களா? என்ன பூச்சி, ரொம்ப கருத்துட்ட? ஆமா, இதுக்கு முன்னாடி ஆரம்பம் அஜித் குமார் மாதிரி இருந்தாரு. இப்ப கருத்துட்டாரு. முதல்ல இன்னைக்கு பேப்பர் வாங்கி படி. உன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம். லைட் ஹவுஸ் மாதிரி வீட்டை எங்க வச்சிருக்கான் பாரு. ஓகே போடா. டேய், எலி செத்து இருந்தா கூட இவ்வளவு நேரதேடா. டேய் பூச்சி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்ரா. என்ன? ஒயின் ஷாப்புக்கு நீ சப்ளை பண்றியா இல்ல ஒயின் ஷாப் உனக்கு சப்ளை பண்ணுதா? இங்க தானே வச்சேன். டேய், ஏஆர் ரகுமான் டபுள் ஆஸ்கர் வாங்கினப்ப கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாரா? தயவு செய்து இதெல்லாம் வச்சுட்டு வா, காது குத்துக்கு போகணும். ஆமா ஆமா, நேரம் ஆச்சுல. எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் காட்டூரான் அவர்களின் இல்ல காதணி விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அண்ணனின் அன்பு கட்டளையை ஏற்று அனைவரையும் ஐயனார் சிலை அருகே வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பூச்சி, காட்டூரா உன் கையில தான் கத்திய கொடுத்திருக்கான்னு பார்த்தா அவன் கும்புற சாமி கையிலயும் அவ்வளவு பெரிய கத்திய கொடுத்து வச்சிருக்கான். சுமர்ரா, இது அவர் குலசாமி, இவரு நான் கும்புற சாமி. கொலசாமி இல்லடா, கொலை செய்யற சாமி. டேய், அது எப்படிடா ஊரெல்லாம் சீறி பாயிர? அவரை பார்த்த உடனே சிம் கார்டு மாதிரி சுருங்கி போயிடுற. தாய் மாமனை வர சொல்லுங்கம்மா, குழந்தைய அவர் கையில கொடுங்க. தாய் மாமே நீ தானடா? ஓ மடியில உட்கார வச்சு தான் மொட்டை அடிக்கணும். கோமதே, பிள்ளை கூட செஞ்சிருப்பா. டேய் தல, டேய் தல. டேய் எடுடா, பூச்சி வந்துட்டால. அவன் வந்து என்ன பண்ண போறான்? அவன் உட்கார்ந்து கரிசோறு தின்னா போதும். தாய் மாமே மடியில உட்கார்ந்து தான் மொட்டை அடிக்கணும். கண்ட கண்ட அனாதை பைக்கு மடியில எல்லாம் பிள்ளை உட்கார வைக்க முடியாது. டேய், என்ன பேச்சு நீ பேசுற? சபையா இருக்கேன்னு பாக்குறேன். இவங்க எல்லாரையும் விட இந்த புள்ளைய தூக்கி வளர்த்தது இவன் தாண்டி. இவனுக்கு தான் முதல் உரிமை இருக்கு. இவன் அமெரிக்காவுக்கு போயிட்டா, அவன் ஊர் ஊரா சுத்துறான். இவனுங்களை அண்ணன்னு கூப்பிட்டதை விட பூச்சியை தான் அதிகமா அண்ணன்னு கூப்பிட்டுருப்பான். இந்த குழந்தைக்கு உடம்புக்கு முடியலன்னா டாக்டர் கிட்டே ஆஸ்பத்திரிக்கு யார் தூக்கிட்டு போனா? இவனுங்களா? பூச்சி தானே. டேய் பூச்சி, இங்க வர. டேய், நான் கூப்பிடல, இங்க வர. போய் உட்காரு. குழந்தை எடுத்து உன் மடியில வச்சுக்க. வணக்கம்
எப்படி இருக்கீங்க? வந்ததுல சந்தோஷம். உள்ள போய் சாப்பிட்டு போங்க. சரி. ஆமா. அடுத்ததாக சார் பேர் சொல்லுங்க சார். தில்லைநாயகம். வள்ளிநாயகம். வெளியூர்காரர்களாக இருந்தாலும் நமது சொந்த பந்தங்களின் அனைத்து நிகழ்ச்சியிலும் பங்கு பெறும் வள்ளிநாயகம் தில்லைநாயகம் சகோதரர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். வந்துட்டானுங்களா? என் பொழப்ப கெடுக்கிற வெளியூர் நாய்ங்க. விட மாட்டேன். சார் என்ன பண்றீங்க? மொய் எழுதிக்கிட்டு இருக்கேன். மொய் எழுதுறீங்களா? வெளியில உங்க பொண்டாட்டி நெய் கடைக்காரனோட உருகி உருகி பேசிட்டு இருக்கா. அடுத்ததாக லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சார் வாட் ஃபங்க்ஷன்? காட்டூராம் வீட்டு காதணி விழா சார். How many people per function? ஒரு 2000 பேர் வந்திருப்பாங்க சார். What is collection amount? அது ஒரு 5 லட்சம் வந்திருக்கும் சார். Oh, 6 lakhs. Where is the biryani pudding? Oh, this way. My coming. யாரா அது டை கட்ட பிச்சைக்காரன்? சும்மாரா. பெரிய ஆபீசர்லாம் இப்படிதான் மாறு வேஷத்துல வந்து செக் பண்ணுவாங்க. டேய் ஆபீசர் மாறு வேஷம் வந்த மாதிரியா இருக்கான். அனுமார் மாறு வேஷம் வந்த மாதிரி இருக்கான்டா. Hey, what discussions about me? சும்மா பேசிட்டு இருந்தேன் சார். Oh yes. Biryani side is chukka over. எஸ் சார். Bruce Lee? Sir. Really? I am 2 days very kolapatni. நான் சொன்னேன் இல்லடா இவன் ஆபீசர் இல்ல பெரிய ஆபீசர்னு. வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. தில்லை ரியல் எஸ்டேட், தில்லை கன்ஸ்ட்ரக்ஷன், தில்லை கார்மெண்ட்ஸ், அடடடடடா எங்க பார்த்தாலும் தில்லை தில்லை தில்லை. எங்களுக்கெல்லாம் வயசாகி போச்சு, வீட்ல ஒதுங்க வேண்டியதுதான். உங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் வரணும். அதான் தம்பி கிட்ட எல்லா பிசினஸையும் ஒப்படைச்சிட்டு நான் ரெஸ்ட்ல ரொம்ப இருக்கேன். சந்தோஷம். எனக்கு அதான் ஆசை தம்பி. நீங்க மேல மேல போகணும், அதான் என் விருப்பமும் கூட. வரட்டுங்களா தம்பி? வாங்கண்ணே. சந்தோஷம். மாப்பிள வெளியூர்ல இருந்து வந்த நாய் என் தொழிலை கெடுக்கிறான். கான்ட்ராக்ட்ல இருந்து ரியல் எஸ்டேட் வரைக்கும் மூக்க நுழைக்கிறான் மாப்பிள. போற போக்க பார்த்தா இந்த பிஎல்ற கான்ட்ராக்ட் கூட கிடைக்காது. அவனை முடிச்சிடு மாப்பிள. உனக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்ப்பா. ஏதோ கோயில் பூஜைன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன்ப்பா. பாக்குறேல்ல. ஏங்க அவர் என்ன சொல்றான்னு கொஞ்சம் காது கொடுத்து தான் கேளுங்க. அவர் என்ன வேத்தாளா? ஏய் முன்னாடி மாதிரி இல்லடி. தொழில் பண்ணதுக்கே கஷ்டமா இருக்கு. போலீஸ் கடிபிடி ஜாஸ்தியா இருக்குல்ல. அதனால என்னங்க கொஞ்சம் காசு கேசு கொடுத்து சரி பண்ணிக்கலாம். நான் பேசிக்கிறேன். ஏங்க அவர் எங்க போவாரு? நம்மள நம்பி வந்திருக்காரு. அவருக்கு யாரு இடத்துல இருக்காங்களோ அவங்க சரி பண்ணி கொடுத்துட்டு அவர் பாடு சம்பாரிச்சிட்டு போறாரு. ஆளாரு ஓ இப்பனா பேரன் காது குத்துக்கு கூட வந்தானே. ஆமா மாப்பிள, அவனே தான். இப்ப அவன் கும்பகோணம் போறான். அவனை அங்கேயே வச்சு முடிச்சிரு. உள்ளூர்ல போட்டா என் மேல போலீஸ்க்கு சந்தேகம் வரும். நான் மாட்டிக்குவேன் மாப்பிள, மாட்டிக்குவேன். நான் பாத்துக்கிறேன். மத்ததெல்லாம் நம்ம பேசிக்கலாம். நாள் ஆகும். என்னென்ன யோசிக்கிற? இனிமே நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல 40 லட்சம் சல்லி காசு. மாறுகால் வாங்கினாலே 40 லட்ச ரூபா கேக்குறாங்க. நீ ஆளையே திக்க சொல்ற. விலைவாசி என்ன விக்குது தெரியுமா? நயம் பச்சரிசி 48 ரூபா. பருப்பு எண்ணெய் விலை எங்கேயோ போயிருச்சு. இதுல ஒண்ணு எங்களுக்கு பெருசா மிஞ்சாதே. அவன் அவனுக்கு கொடுத்தாலும். அதுவும் சரிதான் மாப்பிள. எனக்கு ஒன்றும் பிரச்சனை வராதுல்ல. வெள்ளையும் சொல்லியுமா ஊர்ல கௌரவமா சுத்திக்கிட்டு இருக்க. ஓ வெள்ளை வேட்டி சட்டையில ரத்தக்கார முடியாதுப்பா. போ. அது போதும் மாப்பிள. வரேன் தங்கச்சி. அப்பாடா.